தடன் தடன். ஹாய் சோல்ஜர்ஸ். ஸோ இந்த வீடியோ என்னன்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். ஸோ எத்தனை வாட்டி ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ண போகிறேன்னு தெரில. ஆனால் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கண்டென்ட்டே கிடைக்கல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரேண்டமாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரீல்ஸ். ஸோ இந்த வாட்டி நல்லா வரும் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம் ஆன் பண்ணி வைக்கணும். குருபாய் 064 ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல கேக்குறாரு, தல நீ சமாதியான அந்த சேர் எனக்கு தானே. இவ்வளவுத்துக்கு அப்புறமும் இந்த சேர் மேல ஆசைப்பட்டினா நல்லா வந்து எடுத்துக்கோப்பா, வேணான்னு சொல்லல. Which scream is real? இப்போ நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்றேனோ அதையெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்குன்னா நல்லா வந்து இந்த சேர் எடுத்துக்கோப்பா. அவர் சிரிப்பு பாருங்க, ஆஹா அருமை. ஆனால் கரெக்டாக தான் சொன்னார். அவர் சமாதிக்கு போயிட்டா அந்த சேரை பிடிக்க ரொம்ப கஷ்டம். அவர் சமாதிக்கு போயிட்டா அந்த சேரை பிடிக்க ரொம்ப கஷ்டம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், அது கஷ்டம் இல்லை, அதை பாதுகாத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அவர் எங்க இருக்காரு, எந்த நாட்டில் இருக்காரு, ஏன் சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்த வேற வாங்குறேன்னு சொல்லி அது வேற விஷயம் ஆகி அவங்க அப்புறம் தப்பிச்சிட்டாங்க. அப்புறமேட்டு கூட இருந்தவங்க வேற இருந்தா அங்கதான் போகணும் போல. அடுத்தது நம்ம அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. Sir, please, can I sit behind? No backbenchers are allowed in my class. अगर पढ़ना है तो first bench में ही बैठना होगा. But sir, technically, if everybody sits on the first bench, it automatically becomes the last bench too, sir. How dare you all sit on the last bench in my class? Get out! Everybody get out! கரெக்டாக தான் கேட்டார். ஏன்னா இப்போ எல்லா காலேஜ் ஸ்கூலு எல்லாத்துலேயும் பேக் பெஞ்ச் இருந்தால் அது ஃபஸ்ட்டு பெஞ்ச் நிறைஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் நடுவில் அப்புறம் பேக் பெஞ்ச்லாம் பண்ணணும். ஸோ அப்படிலாம் இருக்குது. நான் வந்து மிடில். ஸோ அதனால் பின்னாடி போக மாட்டேன், முன்னாடி போக மாட்டேன், கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன். என்ன பழக்குவது? என்ன பழக்குவது? இப்போ இந்த பேக் பெஞ்ச் பிடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம். பேக் பெஞ்ச் இருந்தாலும் முன்னாடி வர சொல்லிடுறாங்க. என்ன கொடுமையே கொடுமை. எல்லாரும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் போயிட்டா ஏன் பேக் பெஞ்ச் போவா? என்ன மனுஷன்? இது ஒரு டைலாக் வரும், அது என்னன்னு தெரியல. ஆமா, எல்லாரும் 100 எடுத்தா யாரு 100 to 70 எடுப்பா அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரிதான் இது இருக்கு. ஸ்ட்ரென்த்தே இல்ல, சுத்தமா ஸ்ட்ரென்த் இல்ல ஒருத்தனுக்கு. அதுக்கெல்லாம் தெம்பு இல்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம், முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போயிரு. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? அடிக்கிறான், அப்படியே பின்னாடி போய் இன்னொருத்தன் அடிக்கிறான். ஐயோ ஐயோ. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. என்னைய பார்த்தா உனக்கு சப்பாத்தி தேய்க்கிற ஆத்தா மாவு மாதிரியா இருக்கு? ஷோ, இந்த மாடர்ன் மென்டல் கிட்ட மாட்டிக்கிட்டு இதுல உருட்டி வச்ச ஆத்தா மாவு ஆட்டோமேட்டிக்கா வேற அடுப்புல போகணுமா? என்னைக்கு தான் இதுல இருந்து விடுதலை கிடைக்குமோ? டேய் அரக்கர்வீசு, நீ என்னடா பண்ற இங்க? நீ சாதா சப்பாத்தி இல்லையா ஆளு சப்பாத்தியா? அதுக்கு என்ன ஆளு ஆல்ரெடியே ரொம்ப அடிபிடிச்ச மாதிரி இருக்கு. என்னடா மூடிட்டா? நீயும் மூடிட்டு இருக்கலன்னு அப்புறம் தொடக்கவே மாட்டா பாத்துக்க. அப்பாடா, ஒரு வழியா வெந்துட்டோம்டா. சுத்தம் திருப்பி போட்டு வேற வேக வைக்கிறா. அப்புறம் 2 பக்கமும் வேகணும்ல. ஏடா நீயும் இந்த கான்செப்டுக்குள்ள கொடூரமா இறங்கிட்டியா? என்னடா ஏதோ புகையிற மாதிரி இருக்கு. ஐயோ, வைத்திய நிஜமாலுமே பத்த வச்சுட்டா. ஓடாடே, நிஜமா பத்த வச்சுட்டா. அது பத்த வச்சாலா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு நாயை பார்த்தா கொஞ்சம் பயம். எந்த நாயை பார்த்தா பயம் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. இப்ப வரைக்கும் பயம், ஏன்னு தெரியல. கடிச்சிச்சா குலைக்கிற நாய் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. குலைக்கிற நாய் சில டைம் கிடைக்குது, அதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஏன் கத்துற? சரி சரி சரி. மீனுக்கு பெயர் என்ன என்று கேட்ட வாடிக்கையாளருக்கு பார்த்தால் மீனுக்கு பெயர் கெண்ட வாய மூட்டு பரபரப்பு. அது நியூஸ் மாதிரி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து நிறைய வருதுங்க இது மாதிரி.
கிடக்கிற வார்த்தையை போட்டு வராங்க. ஆக்சுவலி நான் என்ன சொன்னா, ஏஐ இவங்ககிட்ட மாட்டல, இவன் தான் ஏஐட்ட மாட்டிருக்கான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான். ஸோ ரொம்ப பாவங்க ஏஐ. நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, உன்னைய வச்சு செய்வோம், அப்படி ஆகி போச்சு. பாவம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அமேசான் காடில் இளைஞர் ஒருவர் மீன் பிடிக்க சென்ற போது அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்பட்டது. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உண்மையா ரீல்ஸ் ஒரு தப்பா பண்ணி அவங்களே வேண்டிய ரீல்ஸ் நியூஸ் சேனல் பரப்புறாங்களோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஒரு தப்பா பண்ணி அவங்களே வேண்டிய ரீல்ஸ் நியூஸ் சேனல் பரப்புறாங்களோ அப்படின்னு நான் அதுக்கப்புறம் தான் நல்லா உத்து பார்த்தா அது ரியலா இருக்கு, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. வர வர இது ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டு இருக்குதா. ஏஐ கூட டேஞ்சர் ஆகணும், நம்ம தான் ரொம்ப டேஞ்சரா யோசிக்கிறோம். ஸோ பாவம், இனிமே எத்தனை வருது பாருங்களேன். அடுத்து வேற ஒன்று வந்திருக்கு, குரங்கு மாதிரி. அடுத்தது குரங்கு மாதிரி ஒன்று வந்திருக்கு. அங்கே தண்ணிய பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க. தமிழ்நாடுல ஏன் உலகத்துல கூட இப்படி ஒரு இடம் கிடையாது. கூமாப்பட்டி ஒரு ஐலாண்டுங்க. உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? கூமாப்பட்டி வாங்க. இந்த மாதிரி மார்வெல், அப்புறமேட்டு பேட்மேன், ஸ்பைடர்மேன், இதெல்லாம் ஒரு வீடியோ பிளாக் மாதிரி இப்போ வைரல் ஆகிட்டு வருது. ஸோ அதையும் நான் பார்த்துருந்தேன். இதில் அனுப்பிச்சு விடல, பட் சேவ் பண்ணி இதில் வச்சுருந்தேன். பட் நிறைய இந்த மாதிரி வருதுங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. நீங்கள் அது இப்போ என்னாச்சுன்னா, இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, சின்ன குழந்தைங்கலேருந்து. ஆமாம், சின்ன பசங்களாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களாம் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? இந்த குரங்கு இல்லை, இப்போ இந்த குரங்கு கூட ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த 2 ரீல்ஸ். ஸோ அந்த 2 ரீல்ஸ்லேயும் கிடைக்கிற வார்த்தைகள் இருக்கு. இதை பார்த்து கெட்டு போயிடுவாங்களோ அப்படிதான் நினைக்கிறேன். பட் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் உஷாராக இருக்கணும். ஆனால் இந்த ஏஐ கொண்டு வந்துட்டாங்க, இன்னும் எதோ கொண்டு வராங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம எதெல்லாம் பார்க்கக்கூடாது அதுதான் வரும். அதனால அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் முடிஞ்சா. நீங்களே போட்டு பாருங்க, 18+ கண்டென்ட்டை நீங்கள் எப்படி நீக்கணும்னு அதில் ஒன்று இருக்குது. நான் ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஸோ அதை வச்சு தான் கண்டென்ட் மாதிரி பண்ணலாம் வச்சுருக்கேன். எப்படி தூக்குறது, என்னெல்லாம் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில், எப்படி சொல்கிறது, எடிட்லாம் எப்படி பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோலாம் வரும். ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. பட் அது எப்படி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணுன்ட்டு அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, யார் அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லையா? அடே சீதா, யோ பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அந்த இர்ஃபான் அவங்க இஷ்யூ ஆயிடுச்சுல, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கு எல்லாமே. எப்படி சொல்றது உங்களுக்கு, எந்த விஷயம் போட்டாலும் அந்த அந்த பயில்வான அவங்க அப்படி நிக்கிற மாதிரியும் சரி, எல்லாமே அவருக்கு ஃபேஸ் ஆகுதா. அதனால அது ஒரு டெம்ப்ளேட் நல்லா வைரல் ஆகுது. அவரே ஒரு வீடியோ போட்டாரு, அவரை வச்சே கலாய்ச்சி போட்டாரு, அது வேற விஷயம். பட் இது அல்டிமேட்டா இருக்கு. பாவண்டா, எனக்கு பிடிச்ச படத்தை வந்து சீனை போடுறீங்களா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ப்ரோ கோபப்படாங்க, உங்களுக்கு புது ஏர்பட்ஸ் கொண்டு வந்துருங்க ப்ரோ. ஜம்முன் இருக்கா, இது உங்களுக்கு தான் தாங்க. பட்டன் போனை வச்சுட்டு எவ்வளவு அழகா கேட்டுருந்தா, ஒரே சைட்ல கட் பண்ணி விட்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். போதுதான்டா ட்விஸ்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது இன்னது காமெடியா இல்லையான்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் சரியான சிரிப்பு வந்துச்சு இது பார்த்து. ஸோ உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா தெரியல, பட் எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சுங்க. பட்டன் போன் எடுத்து இப்படி காட்டுறான், வேற லெவல். ஆனா டேய், சத்தியமா சொல்றப்பா டேய்,
போய் உங்க வயிற்றுல வந்து போடணும் போடுறா. என்ன சிறப்பாக அடிக்கண்டா. 2 பேர் போத்திக்கிட்டீங்களே, குழந்தைக்கு போத்தணுமா இல்லையா? இல்ல அது ஏதாவது தொட்டியில படுக்க வைக்கணுமா இல்லையா? மாத்தி 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 பாவம்டா. அவங்க கண்டென்ட்காக அவங்க என்னெல்லாம் செய்றாங்க பாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.